இன்றைக்கி டெய்லியும் யூஸ் பண்ணுற தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசலான்னு பார்க்கலாம். அவர்கள் வந்தார்கள், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இப்போ வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? தே கேம் அப்படின்னு சொல்லணும். டிவியை போடு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லுவீங்க? சிம்பிள் தான், ஸ்விட்ச் ஆன் த டிவி அப்படின்னு சொல்லணும். அதுவே டிவியை நிறுத்து அப்படின்னு சொன்னால் ஸ்விட்ச் ஆஃப் த டிவி. அவன் பணக்காரன், இது எப்படி சொல்லுவீங்க? ஹீ இஸ் ரிச். அவன் ஏழை, இதை ஹீ இஸ் புவர் அப்படின்னு சொல்லணும். நீ எங்கே வேலை செய்கிற அப்படின்னு கேட்பாங்க. இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? வேர் டு யூ ஒர்க் அப்படின்னு கேட்கணும். அவன் தூங்கிட்டு இருந்தான், நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவன் தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஹீ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லணும். அதுவே அவன் தூங்கிட்டு இருக்கான், இப்போ வராங்க வீட்டுக்கு, அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லணும். தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடு, இப்போ குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்காங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு எதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ப்ளீஸ் ஈட் சம்திங் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். முகத்தை கழுவு, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இப்போ ஸ்கூல் போயிட்டு வரீங்க, அம்மா முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும். நான் மெதுவாக நடந்தேன், இது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ வாக்டு ஸ்லோ அப்படின்னு சொல்லணும். நான் வேகமாக நடந்தேன், இது எப்படி சொல்வீங்க? ஐ வாக்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நீ சோம்பேறி, இதை யூ ஆர் லேசி அப்படின்னு சொல்லணும். அவன் தைரியசாலி, அவன் ரொம்ப தைரியமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதே இங்கிலீஷில் ஹீ இஸ் பிரேவ் அப்படின்னு சொல்லணும். அவனோட ஃபோனை தொலைச்சிட்டான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்வீங்க? ஹீ மிஸ்ட் ஹிஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லணும். நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இல்லையா? இப்போ வந்துட்டுருக்க எந்த ஊர்லேருந்து வர அப்படின்னு கேட்பாங்க. அதை இங்கிலீஷில் என்ன கேட்பீங்க? வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் ஏன் வரவில்லை? இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே நீ ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணுன்னா வை டோன்ட் யூ கம் அப்படின்னு கேட்கணும். இன்று என்ன கிழமை, இது எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்? வாட் டே இஸ் டுடே அப்படின்னு கேட்கணும். இன்று புதன்கிழமை, இதுக்கு என்ன சொல்லணும்னா டுடே இஸ் வெனஸ்டே அப்படின்னு சொல்லணும். நான் கோபமாக இருக்கேன், இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஐ ஆம் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லணும். நான் கோபமாக இருந்தேன், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நீங்கள் கெஸ் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.